நீ உன்னை சந்தோஷம், ஆரோக்கியமா, ஹேப்பியா வச்சுக்கிட்டா போதும். நிறையா போட்டு சுமந்துக்கிட்டு கிடக்குறோம். வாழ்க்கையில இன்னைக்கு இருக்க வரத்து பரபரப்பான ஓடிக்கிட்டு இருக்க நேரத்துல, உதாரணத்துக்கு ஒரு லாரி எவ்வளவுங்க சுமக்கும்? ஒரு லாரின்றது ஒரு ஒரு வெயிட் அது எவ்வளோ தேவையோ ஒரு 500 மூட்டை ஏத்துது. ம். அப்படின்னா, அவ்வளோதான். ஒரு 500 மூட்டை ஒரு லாரி ஏத்தும்ல, அதோட போனா பரவால்ல. அது ஒரு 600 மூட்டை. அது சாகுது. 700 மூட்டை, 800 மூட்டை ஏறுறப்ப அது திணறுது. ம். ஒரு பஸ்ஸு ஒரு 80 பேர் உட்காந்துருக்கோம்னா, கூட்டம் அதிகமாகி 80 பேருன்ற இடத்துல 100, 140 பேர் போறப்ப ஆட்டோமேட்டிக்கா சாயுது, திணறுது வண்டி. ம். அதான் நான் மனுஷன்னு சொல்றது. அப்பேற்பட்ட இயந்திரமே திணறப்போ, மனுஷன் இதயம் எம்மாத்திரம். ம். எனக்கு தேவையான அளவுக்கு வச்சுக்கிட்டு ஏன் போட்டு சுமைய மேல ஏத்தி, 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 ஏத்தி இப்படி என்ன ஆகும்? உன்னால கரெக்ட்டா பயணிக்க முடியாது. திணறுவ. அந்த இயந்திரமே திணறப்ப இதயம் எப்படி இருக்கும்? இதயம் எம்மாத்திரம். ஸோ அளவான வெயிட் வச்சுக்கிட்டா, அது ரொம்ப தூரம் போயிட்டே இருக்கலாங்க. மனசுல எதுக்கு பாரம்? ஆமா. நம்முடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே அது வரும், போகும். ஒண்ணுமே பண்ண முடியாது. உலகத்துல நம்ம பொறந்ததே கிடைச்சத தவற விடுறதுக்காக இல்ல. கிடைச்சத கொண்டாடுறதுக்காக. இல்லையா? கரெக்ட். கிடைச்சத தவற விடுறதுக்காக இல்ல. கிடைச்சத கொண்டாடுறதுக்கு தான் நம்ம பொறந்திருக்கோம். இத நம்ம புரிஞ்சுக்கிட்டா நம்ம யாரு கூடயும் சண்டை போட மாட்டேன். அவனுக்கு கோவம் வராது. நம்ம உறவுகளோட கோவம் வராது. ஆ. அது வந்தாலும் அந்த கோவம் அன்னைக்கு போயிடும்.